செய்தியை பார்த்து வருகிறோம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லையில் PSN தனியார் கல்லூரி விடுதி மாணவர்களுக்கு எலி காய்ச்சல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை விடுதியில் நடந்தது என்ன என்பது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜா அவர்கள். ராஜா வணக்கம். நெல்லையில எத்தனை கல்லூரி மாணவர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? சுகாதாரத்துறை தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? எதனால இந்த மாதிரியான எலி காய்ச்சல் பாதிப்பு அந்த மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு? விவரங்கள். வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் மேலத்திரியூர் பகுதியில் BSN தனியார் பொறியியல் கல்வி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரி 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்லூரி உள்ளே இருக்கும் விடுதியில் தங்கி படித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் கல்லூரி பயின்று வரும் மாணவர்களுக்கு தொடர் காய்ச்சல் இருந்து வந்ததாக தெரிகிறது. விடுதியில் உள்ள மாணவர் ஒருவரின் ரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனை செய்யப்பட்டதில் அவருக்கு எலிக்காய்ச்சல் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனை அடுத்து உள்ள மாணவர்கள் 7 பேருக்கும் ரத்தம் மற்றும் சிறுநீர் எடுக்கப்பட்டு பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது கல்லூரி விடுதி சமையலறையில் ஆய்வு நடத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வின் போது பல்வேறு திடுக்கிடும் தகவலும் கிடைக்கப்பட்டுள்ளது. கல்லூரி சமையலறை பூச்சிகள் மற்றும் பூனைகள் இருந்ததும் ஆய்வின் போது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் சமையல் செய்யும் உபகரணம், மாவு அரைக்கும் இயந்திரம் உள்ளிட்டவை சுத்தமாக இல்லாததும் அது பூஞ்சைகள் இருந்ததும் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. தொடர்ந்து கல்லூரி சமையலறை இருந்த அழுகிய காய்களும் கண்டறியப்பட்டு எடுத்து வந்தது. மேலும் உடைந்த ஓடுகள், தண்ணீர் தேங்கி உள்ளிட்டவும் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக வழங்கப்பட்ட உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா.